பாசிசமும் பாயாசமும் பாசிசத்தோடய உட்காந்து பாயசம் சாப்பிட்டது நம்ம இந்த டெண்டர்ல தான் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ரேஷன் திட்டம் மூலம் 992 கோடி ஊழல் நடந்திருப்பதாக தமிழக அரசுக்கு எதிராக அறப்போர் இயக்கம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அப்பா எங்க? யாரோட அப்பா? ஏப்பா இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, ரேஷன் கடையில 30வது நாள் போனா பொருள் கிடைக்க மாட்டேங்குது, காரணம் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. நீங்க யாருக்கு அப்பா? கிறிஸ்டிக்கு அப்பாவா? கிறிஸ்டி குமாரசாமிக்கு அப்பாவா? இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பாவா? நீங்க ஊழல்வாதிகளா அப்பாவா? இல்ல இந்த ஊழல்னால பாதிக்கப்படக்கூடிய ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்களுடைய அப்பாவா? முருகர் பெயரால இப்படி ஒரு ஊழலா? நீங்க எல்லாம் டீசர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் அது அறநிலையத்துறையா, முருகர் பெயரால எந்த அமைச்சர் இருக்கிறாரு, இப்படிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஆனா ஊழல்ல பல வகை இருக்கு. மிக மோசமான ஊழல் எது? மிக ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஊழல்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மன்னிக்கவே முடியாத ஊழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் ஊழல் கூட்டணி வைத்து ரூபாய் 992 கோடி ரேஷன் ஊழல் செய்தது எப்படி என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஊழல் எதுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரேஷன் துறையில நெல் இருக்கு இல்லையா, விவசாயிகள் நெல் அறுவடை பண்ணதுக்கு பிறகு அவங்க டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்க. அந்த டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ஸ்க்கு எடுத்துட்டு வர்ற நெல்லை அங்கிருந்து பல்வேறு குடோனுக்கு டிரான்ஸ்பர் பண்றதா இருக்கலாம், இல்ல ரைஸ் மில்ல போய் அதை அரிசியா மாத்தி திரும்ப தாலுக் லெவல் குடோனுக்கு எடுத்துட்டு போறதா இருக்கலாம், இல்ல மற்ற மாவட்டங்களுக்கு, இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து ட்ரெயின்ல ஏத்தி மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு போய் அந்த மாவட்டத்துல குடோன்ல இருந்து இன்னொரு குடோனுக்கு எடுத்துட்டு போறதா இருக்கலாம். இந்த அனைத்து விதமான போக்குவரத்தையும் மேனேஜ் செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் ஜூலை 2023 சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் டெண்டர் போடுறாங்க. இந்த டெண்டர்ல தான் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜூலை 2023 போடக்கூடிய இந்த டெண்டர்கள்ல விசித்திரமான டெண்டர் கண்டிஷன்லாம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, புதுசா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம, அந்த லாரி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க கூட இதுல பங்கெடுக்கலாம். ரைட்டு, அது எப்பவுமே புதுசா வரவங்க கொஞ்சம் அலோவ் பண்ணணும் இல்லையா, அப்பதான் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அவங்களுக்கு டேர்ன் ஓவர் தேவையில்லை, அவங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் தேவையில்லை, அவங்க பேலன்ஸ் ஷீட் சப்மிட் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவங்க டெண்டர் வேல்யூல ஒரு 5% பணத்தை மட்டும் பேங்க் கேரண்டியா கொடுத்தா போதும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு நாளா லாரி ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லாரி ஓடிட்டு இருந்தவங்க எல்லாரும் அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்னன்னு தெரியும், அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சிவில் சப்ளைஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்க எல்லாம் நிறைய போட்டி போடணும், பங்கெடுக்கணும்னா எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா கணக்கு தெரியும். அதெல்லாம் கணக்கு பார்த்து இவங்கெல்லாம் ஒருத்தர் கூட குவாலிஃபை ஆயிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி டெண்டர் கண்டிஷனை வைக்கிறாங்க. ஒரே டெண்டர்ல 25% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மல்டிபிள் டெண்டர்ல 50% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சு இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை சேர்த்து இதுல என்ன காமெடினா, ஒருத்தர் கூட எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டர் குவாலிஃபை ஆகல. உதாரணத்துக்கு நாம முதல்ல மதுரை மாவட்டத்தை எடுத்துப்போம். மதுரை மாவட்டத்துல நீங்க பார்க்கலாம், அசோக் டிரான்ஸ்போர்ட், ஜெயலட்சுமி டிரான்ஸ்போர்ட், கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், மாரியம்மாள் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ், மலர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரைவேட் லிமிடெட். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அசோக் டிரான்ஸ்போர்ட், ஜெயலட்சுமி டிரான்ஸ்போர்ட், கார்த்திகேயா இல்ல அதுங்க ஏதோ என்டர்பிரைஸ் இருக்கு, மாரியம்மாள் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த 3 டிரான்ஸ்போர்ட்டும் குவாலிஃபை ஆகல, அந்த மலர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனும் குவாலிஃபை ஆகலை. இதுல டெக்னிக்கல் பிட்லயே, அதாவது இந்த டேர்ன் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்டிஷன்லயே அவுட். ஆனா யார் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க? 2 கம்பெனி. நல்லா நோட் பண்ணுங்க, கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ். இவங்க 2 பேரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியே கிடையாது, இவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா அந்த 5% புதுசா வரவங்க 5% கட்டிட்டு, டெண்டர் வேலையில் 5% கட்டிட்டு யாரோட பங்கெடுக்கலாம் இல்லையா, அதனால இவங்க வந்துடுறாங்க. ஒரு மாவட்டத்துல தான் இப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அடுத்தது அரியலூர், வேணா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். கந்தசாமி அண்ட் கோ பங்கெடுக்கிறாங்க, மணிவண்ணன் டிரான்ஸ்போர்ட் பங்கெடுக்கிறாங்க, முருகா என்டர்பிரைசஸ் பங்கெடுக்கிறாங்க, வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸ் பங்கெடுக்கிறாங்க. மணிவண்ணன் டிரான்ஸ்போர்ட்ஸோ வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸோ குவாலிஃபை ஆகல. யார் குவாலிஃபை ஆறாங்க? கந்தசாமி அண்ட் கோ, முருகா என்டர்பிரைசஸ். 2 பேர் தான் குவாலிஃபை ஆகிறாங்க. இவங்க 2 பேருக்கும்
டிரான்ஸ்போர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, குவாலிஃபை ஆனவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மணிவண்ணன் டிரான்ஸ்போர்ட்ஸோ வெங்கடேஸ்வர லாரி சர்வீஸோ இதுல குவாலிஃபை ஆக முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் எடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்காரங்க லாரி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க யாரும் இந்த டெண்டர்ல குவாலிஃபை ஆகல. ஸோ 38 மாவட்டங்கள்ல 37 மாவட்டங்களுடைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கு திருப்பூரை தவிர. இந்த 37 மாவட்டங்களுடைய டேட்டாவும் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது எல்லாத்துலயும் எல்லாரும் நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போட்டி போட்டிருக்கலாம். ஆனா டெக்னிக்கல் பிட்லயே, அதாவது உங்களுக்கு திறனே கிடையாது, அதனால நீங்கள் எல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி லாரி ஓட்டுறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லா மாவட்டங்களிலும் டெக்னிக்கலி குவாலிஃபைட்ல நீங்க பார்க்கலாம். 3 கம்பெனி தான் மாறி மாறி இருக்கும். கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ். இந்த 3 பேர் தான் மாறி மாறி இருக்கிறாங்க. இது 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டெண்டரை வின் பண்றாங்க. நீங்க பார்க்கலாம், இந்த 37 மாவட்டங்கள்ல கந்தசாமி அண்ட் கோ 16 மாவட்டங்கள்ல டெண்டரை வின் பண்ணியிருக்கிறாங்க. கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் 13 மாவட்டங்கள்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. முருகா என்டர்பிரைசஸ் 8 மாவட்டங்கள்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 37 மாவட்டங்கள்ல இவங்க தான் டெண்டர் வின் பண்றாங்க. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா? இந்த 3 கம்பெனியும் லாரி ஓட்டுறதுல டிரான்ஸ்போர்ட்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. வெறும் 5% கட்டிட்டு எல்லா டெண்டரையும் ஒரு புது கம்பெனி புதுசா இந்த ஃபீல்டுல என்டர் ஆகிறவங்க எடுத்துட்டு போயிட முடியுமா? யார் இவங்கெல்லாம்? முருகர் பேரால, அதாவது எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகர் பேரா வச்சிருக்கிறாங்க. என்னடா எல்லாம் முருகர் பேரா இருக்கு, யாரோட கம்பெனி இதெல்லாம் அப்படின்னு ஒரு டவுட் ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா? அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது, இது எல்லாம் நம்ம கிறிஸ்டி குமாரசாமி இருக்கிறார் இல்லையா, அவங்களுடைய பினாமி நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டது. எல்லா மாவட்டத்திலையும் சொல்லிட்டாங்க கிறிஸ்டி நிறுவனம் தான் எடுக்கணும் அப்படின்னு. குமாரசாமி என்ன யோசிச்சிருக்கிறாரு, முருகர் பேர்ல இருக்கக்கூடியன்னா இப்ப என்னுடைய பினாமிகளா உருவாக்கக்கூடியவங்க எல்லாரும் முருகர் பேராவே வச்சிட வேண்டியது. கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், ஓம் முருகான்னு. இப்ப மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட எல்லாம் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயாப்பா இதை குவாலிஃபை பண்ணுப்பா, இவங்க தான் வின் பண்ணணும் சொல்லணும்ல, அது ரொம்ப ஈஸியா சொல்லலாம். முருகர் பேர் இருக்கிற கம்பெனிக்கு டெண்டர் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்கள்லயும் இவங்க தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத என்ஷூர் பண்றாங்க. இது அந்த காலகட்டத்திலேயே நமக்கு தெரிய வருது. ஏன்னா அக்டோபர் 2023 இந்த டெண்டர் எல்லாம் பினான்சியல் பிட் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த நேரத்தில் அப்படியே வச்சிருக்காங்க கொடுக்கலாம்னு. அப்ப நமக்கு இந்த தகவல் வந்து நம்ம என்ன பண்றோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அப்புறம் அரசாங்கத்துக்குலாம் ஒரு கடிதம் எழுதுறோம். ஏங்க கோபால் ஐஏஎஸ் திரும்ப நீங்க ரேஷன் துறையில கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே ரேஷன் துறையில கிறிஸ்டி நிறுவனம் வந்து இந்த பருப்பு, சக்கரை, பாமாயில் எல்லாம் 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணும் போதெல்லாம் அவர் கோபால் தான் இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காரு. கோபால், சுதாதேவி ஐஏஎஸ் எல்லாம் தான். அந்த கோபாலே நீங்க திரும்ப ஃபுட் செக்ரட்டரி ஆக்கினீங்கன்னா கிறிஸ்டிக்கு ஆதரவா இந்த மாதிரி ரேஷன் துறையில இப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்றாங்க. இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நாங்க ஒரு லெட்டர் அப்பவே அனுப்புறோம். நீங்க பார்க்கலாம் அந்த லெட்டரையும். கவர்மெண்ட் அப்போ எதுவும் பண்ணல. ஆனா ரொம்ப முக்கியமா இந்த டெண்டரை ஹோல்டு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது ஹோல்டுலயே. இப்படியே 10 மாசத்துக்கு மேல ஆயிடுது டெண்டர் ஓபன் பண்ணி. இப்போ டெண்டர் விதி ஒன்று சொல்லுது, என்ன ரூல்ஸ்ல செக்ஷன் 26 ஒன்று சொல்லுது. இப்போ டெண்டர் வேலிடிட்டி பீரியட் எவ்வளவோ, இந்த டெண்டருக்கு 90 நாள். அந்த 90 நாளை தாண்டி 180 நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல ஒரு 3 மாசம், அப்புறம் ஒரு 6 மாசம், மொத்தம் 9 மாதம் வரைக்கும் அந்த டெண்டர் வேலிடா இருக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் 3 மாசத்துக்குள்ள ஃபைனலைஸ் பண்ண முடியல, அப்புறமா நான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி இன்னொரு 6 மாசம் வரைக்கும் அதிகபட்சமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டெண்டர் விதி சொல்லுது. அப்போ 9 மாசத்துக்குள்ள பண்ணிருக்கணும். 9 மாசம் முடியுது, யாருக்கும் எந்த ஆர்டரும் போகல. அப்போ சரி வேற வழியே கிடையாது, இந்த டெண்டர் கேன்சல் பண்ணி தான் ஆகணும், இதான் டெண்டர் விதி. அண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜூன் கடைசியில ஜூலை முதல் வாரத்துல எல்லா மாவட்டத்துக்கும் கந்தசாமிக்கு, முருகாக்கு, கார்த்திகேயாக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீங்க எல்லாம் ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னடா ரேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா அங்கதான் பெரிய ஷாக்கே. இந்த கொல்யூஷன், இந்த கூட்டு சதி நடக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கம்பெனிக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு, அதோடைய விளைவு என்ன அப்படின்னா மக்களாகிய நம்ம தலைமையில தான் இடி மாதிரி வந்து போயிடுது. என்ன அந்த இடி? முதல் 8 கிலோமீட்டருக்கு, இப்போ ஜென்ரலா இந்த டிபிசில இருந்து எடுத்தாங்க, கொடோனுக்கு போறாங்க, இல்ல ரைஸ் மில்க்கு போறாங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி 8 கிலோமீட்டருக்குள்ள வரும். சிலதெல்லாம் 8 கிலோமீட்டர் தாண்டி வரும். நம்ம முதல் 8 கிலோமீட்டரை எடுத்துக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த முதல் 8 கிலோமீட்டருக்கு இந்த டெண்டர்கள் எல்லாத்துலயும் 598 ரூபாய்க்கு பல மாவட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில மாவட்டங்கள் இன்னும் கூடுதலா கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஹில்லி ரீஜன் அப்படிங்கிறதெல்லாம். நம்ம இந்த 598 ரூபாய் எடுத்துப்போம்.
உதாரணத்துக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்துல நீங்க பாக்குறீங்க 598 ரூபாய்க்கு இந்த டெண்டர் கிறிஸ்டி பினாமி நிறுவனமான முருகா என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்திருக்காங்க. எங்க 598 ரூபாய் முதல் 8 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. இது சரி தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் டெண்டர்ல அப்படின்னா 2 வகையில பார்க்கணும். ஒண்ணு, டெண்டர் ஆவணத்திலேயே அரசாங்கம் ஒரு ஷெட்யூல்ட் ரேட்னு ஒண்ணு வைப்பாங்க. அரசாங்கம் என்ன சந்தை விலைன்னு நினைக்கிறாங்களோ அந்த ரேட்டை வைப்பாங்க. இப்போ இந்த டெண்டர் எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 288 ரூபாய். முதல் 8 கிலோமீட்டர் வரைக்கும் அரசாங்கம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 288 ரூபாய் அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுப்போம். ஸோ நம்ம என்ன யோசிப்போம், 288 ரூபாய் பக்கத்துல கான்ட்ராக்டர் கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனா இவங்க எவ்வளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 598 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 107% அதிகமாக, இந்த 8 கிலோமீட்டருக்கு 310 ரூபாய் அதிகமாக. நம்ம இரண்டாவது ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். கம்பேரிசன் எப்படி பார்க்க முடியும்? இதற்கு முன்பு டிரான்ஸ்போர்ட்ல யார் என்ன ஓட்டிட்டு இருந்தாங்க, எவ்வளவு ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? இப்போ இந்த டெண்டர் ஜூலை 2023 போடப்படுது. அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆகஸ்ட்ல பினான்சியல் பீரியட் ஓபன் பண்ணாலும் நிறுத்தி வைக்கப்படுகிறது இல்லையா? அதற்கு பிறகு அடுத்த வருடம் ஜூன் 2024 இறுதியில ஜூலை 1ஆம் தேதி தான் அவங்களுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க 598 ரூபாய்க்கு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, எப்படி ஓட்டுனாங்க? அந்தந்த மாவட்டத்துல நீங்களே ஓட்டுங்க, அங்க லோக்கலா இருக்கக்கூடியவங்க கிட்ட கொட்டேஷன் வாங்கி, லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் கொட்டேஷன் வாங்கி ஓட்டுங்கன்னு சொன்னாங்க. சோ டெண்டரை விட ஜெனரலா அது கொஞ்சம் கூட இருக்கும். அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஓட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்துல 329 ரூபாய்க்கு, அதாவது முதல் 8 கிலோமீட்டர் 329 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 598 ரூபாய் எங்க இருக்கு, 329 ரூபாய் எங்க இருக்கு. சோ ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை 329 ரூபாய்க்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக அடுத்த நாள் முதல் 598 ரூபாய்க்கு திருவாரூர் மாவட்டத்தில் கிறிஸ்டி பினாமி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுது. புரியுதா இந்த வித்தியாசம்? அப்போ ஒரே நாள்ல எங்க 329 இருந்து 598 ரூபாய்க்கு. இந்த டெண்டர்னால நமக்கு என்ன இழப்பு அப்படின்னா பலவிதமான இழப்புகள் இருக்கு. நம்ம எக்கனாமிக் லாஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் இது போல ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா ஷெட்யூல்ட் ரேட் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, ஷெட்யூல்ட் ரேட்டுங்கிறது எவ்வளவு சந்தை விலை இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி தான் 288 ரூபான்னு வைக்கிறாங்க. ஜென்ரலா அதோட 1% கூட சொல்லுவாங்க, குறைச்சு சொல்லுவாங்க. ஆனா இங்க 107% அதிகமா சொல்லியிருக்காங்க. அதாவது 288 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் இழப்பு அரசாங்கத்திற்கு இதனால் ஏற்படுகிறது. இது எவ்வளவு லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024-25 நாங்க 40 லட்சம் டன் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ்ல நாங்க ப்ரொக்யூர் பண்றோம் அப்படின்றாங்க. 40 லட்சம் டன் அப்படின்னா நீங்க 40 லட்சம் டன் இன்டூ ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ், முதல் 8 கிலோமீட்டர் போட்டுப்போம், 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கூட போகலாம். ஆனால் நம்ம ரொம்ப குறைந்தபட்ச இழப்பையே எடுத்துப்போமே, எல்லாமே 8 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது. அப்ப அந்த 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு எடுத்தா கூட ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் என்றால் 40 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு இது 124 கோடி ரூபாய் இல்லையா? 310 இன்டூ 40 லட்சம் டன். ஆனா ஒரு ட்ரிப் தான் அடிக்கிறாங்களா? பல ட்ரிப்பு. அந்த நெல்லை கொண்டு போய் குடவுன்ல போடுறது, குடவுன்ல இருந்து மில்லுக்கு போறது, மில்லுல திரும்ப குடவுனுக்கு வருது, திரும்ப போய் ரயில்ல ஏத்துறது, ரயில்ல போய் இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது, அந்த மாவட்டத்துல குடவுனுக்கு போகுது, அங்கே தாலுக்குடம், இந்த மாதிரி ஒரு 6-7 ட்ரிப் அடிக்கும். நம்ம குறைந்தபட்சம் 4 ட்ரிப் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். 4 ட்ரிப் ஒரு நெல் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. 124 கோடி இன்டூ 4, 496 கோடி ரூபாய் இழப்பு ஒரு ஆண்டுக்கு. இந்த டெண்டர் 2 ஆண்டுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 2 ஆண்டுக்கு இந்த டெண்டர்னால அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பு, நம் வரிப்பணத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு 992 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அபேஸ். சரிங்க, இவ்வளவு பெரிய இழப்பு எப்படிங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க தான் புது கம்பெனி, ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, இவங்க உண்மையிலே பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நாங்க போய் பார்த்தோம், இந்த கந்தசாமி முருகா எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கா போய் பார்த்தோம். கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் திருச்செங்கோட்டுல எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தா, ஒரு மளிகை கடை மாடியில ஒரு 10 by 10 ரூம்ல இருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம் போட்டோல.
10x10 ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், ஒரு ஆளு மேக்சிமம் அவ்வளவுதானே அங்க இருக்கிறாங்க. அடுத்தது கந்தசாமி அண்ட் கோக்கு அங்கேயாவது ராசிபுரத்துல போய் பார்த்தா அங்க 10x10 ரூம்ல அங்க ஒரு கடையில வச்சிருக்கிறாங்க கம்பெனிய. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட கேட்டோம், ஏப்பா இவங்க எல்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்போ வருவாங்க தெரியாதுங்க, அப்பப்போ வருவாங்க போவாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் மேக்சிமம் வருவாங்க, கிறிஸ்டி கம்பெனி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பார்த்தா கிறிஸ்டியோட கம்பெனி தான் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது. ஒரு 10x10 ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் வச்சிருக்கிறாங்க. சரி, நான் அங்கேயிருந்து சேலம் ஓமலூரும் போயிட்டோம். அங்க போய் பார்த்தா ஓமுருகா என்டர்பிரைசஸ் மேல அதுவும் ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஒரு 10x10 ரூம்ல தான் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான் கம்பெனியை. ஒரு 10x10 ரூம்ல வச்சிருக்கிற கம்பெனி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர்கள் பண்றதை பார்த்துருக்கீங்களா? இங்க நீங்க பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் யார் பண்றாங்க? அப்போ இவங்க எல்லாம் 10x10 ரூம்ல வச்சிருக்காங்க ஆபீஸ். அப்ப யார் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க? உண்மையிலே இவங்க தான் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே இல்ல. ஏற்கனவே பருப்பு சக்கர பாமாயில பார்த்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டரு கடைசியில குடோன் வரைக்கும் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க 300 ரூபாய் அடிச்சிடறாங்க. மொத்தம் 600 ரூபாய் இல்லையா? அவங்களுக்கு 300 ரூபாய் மார்க்கெட் ரேட்டு தானப்பா, மார்க்கெட் ரேட்டு நீ வச்சுக்கோ 300 ரூபாய் அப்படின்னு ஒரு மெட்ரிக் டன் கொடுத்துட்டு மீதி 300 ரூபாய ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் வச்சு சூப்பரா அடிக்கிறாங்க கிறிஸ்டியோடைய இந்த பினாமி நிறுவனங்கள். ஏங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நேரடியா டெண்டரையா அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாமே அப்படிங்கறத நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள். இப்ப இதுக்கெல்லாம் எதுவும் கண்டிஷன் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெண்டர்ல மிக தெளிவாக ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா சப்லெட் பண்ணக்கூடாது, சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, முழுவதையும் தான் சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதா, ஒரு சின்ன பகுதியை கூட எனி பார்ட் ஒரு சின்ன பகுதியை கூட சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கு. அப்போ இந்த கந்தசாமி கார்த்திகேயா ஒண்ணும் இல்லாத கம்பெனி எப்படி அவங்க எல்லாத்தையும் சப்கான்ட்ராக்ட் பண்ணி அரசாங்கம் ஏத்துக்குது? இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இவங்க சப்கான்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்களுக்காக நான் ஒரு ப்ரூஃபையும் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இப்போ மார்ச் மாதம் தஞ்சாவூர்ல எந்தெந்த கோடவுன்ல இருந்து எவ்வளவு மூட்டை நெல்லை எடுத்துட்டு போய் மில்லுல அரைக்கணுங்கிறதுக்கான அந்த இண்டென்ட் போட்டிருக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம் மார்ச் மாதத்துல. இதுல தஞ்சாவூர்ல சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல கீழே நீங்க அதிகாரிகள்லாம் சைன் போட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த இண்டென்ட் அனுப்புறாங்கன்னு பாருங்க. அந்த மில்காரங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் கந்தசாமி அன்கோ அவர் தான் தஞ்சாவூர்ல கான்ட்ராக்ட் வின் பண்ணவர், அவருக்கு அனுப்புறாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனுக்கும் இந்த இண்டென்ட்லாம் அனுப்புறாங்களே டிரான்ஸ்போர்ட் போட்டு, அவர் யாரு? அவருக்கு ஏன் அனுப்புறாங்க? அவர் தான் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் கிடையாது இந்த டெண்டர்ல. இந்த டெண்டர்ல வின் பண்ணது கந்தசாமி அன்கோ தான். அப்ப கந்தசாமி அன்கோக்கு தான் அனுப்பணும். ஏன்னா வேலையெல்லாம் செய்வது அந்த மாவட்டத்துல லாரி ஓட்டுவது இந்த வேலைகளை செய்வது ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன். அவர் தான் பாத்துக்கிறாரு. அவரு இன்னும் சில கான்ட்ராக்டர்லாம் வச்சு அவங்க டெண்டர் கொடுக்கறது அந்த மாதிரி சப்புக்கு மேல சப்பெல்லாம் கூட பல இடங்கள்ல போயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதனால ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனுக்கும் சேர்த்து, அதாவது சப்கான்ட்ராக்டருக்கும் சேர்த்து இந்த ரெஜிஸ்டர்ல அனுப்புறாங்க. இதை விட காமெடி அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இவர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கிறிஸ்டி சப்கான்ட்ராக்ட் பண்ணி தான் இதை பண்றாங்கன்னு, டெண்டரை வயலேட் பண்ணி தான் பண்றாங்கன்னு. இந்த டெண்டர் கண்டிஷன் என்ன இருக்கு? இதை வயலேட் செய்தால் நீங்க பார்க்கலாம், உடனடியாக டெண்டர் ரத்து செய்யப்படும். ரத்து பண்ணுங்க. இப்ப காமிச்சிட்டோம்ல, பண்ணுவீங்களா? பக்கத்துல போறோம். இவ்வளவு பெரிய ஊழல் வெறும் மாவட்ட அளவுல மட்டும் பண்ணிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த டெண்டரை அப்ரூவ் பண்ற கமிட்டி எது? இதற்கு நீங்க பார்க்கலாம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஏன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த டெண்டருக்கான மொத்த பணமுமே மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது. மத்திய அரசாங்கம் கைட்லைன் போடுறாங்க. என்னன்னு போடுறாங்க? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் லெவல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க? அந்த மாநிலத்துடைய ஃபுட் செக்ரட்டரி நம்ம கோபால் ஐஏஎஸ் இருக்கிறாரு. அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜனுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க. அதற்கு பிறகு இங்க லோக்கலா தமிழ்நாட்டில் ஒரு ஜிஎம் இருப்பார் இல்லையா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு, ஸ்டேட் எம்ப்ளாயி அவரு, 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட் லெவல் கமிட்டி. இந்த கமிட்டி தான் அப்ரூவ் பண்ணணும்.
இப்ப இதுல என்னன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட் லெவல் கமிட்டியில மாநில அரசும் இருக்கு. மாநில அரசுலேருந்து நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்க அதிகாரியும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் இருக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கிற உணவுத்துறை, தமிழ்நாட்டுடைய உணவுத்துறை, நம்ம சக்கரபாணி அவருடைய துறையிலிருந்தும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அங்கு நம்ம பிரகலாத் ஜோஷி அவருடைய துறை உணவுத்துறை, மத்திய உணவுத்துறையிலிருந்தும் அதிகாரி இருக்கிறார். அப்போ யாராவது ஒருத்தர் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தா நின்று இருக்கும் இல்லையா? இன்ஃபேக்ட் நாங்க என்ன கேள்விப்படுறோம்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம ஏற்கனவே புகார்லாம் கொடுத்திருந்தோம், அரப்பூர் இந்த மாதிரி புகார்லாம் கொடுத்திருக்குங்கிறது ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் FCI இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன், 288 ரூபாய் தான் ஷெட்யூல் ரேட் இருக்கு, எங்க 598 ரூபான்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறதுல நான் எப்படி கையெழுத்து போட முடியும்னு அவங்க போடல. 2024 மேல என்ன நடந்ததுன்னு தெரியும். தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்து ஜூன் மாதம் மத்தியில பாஜக மீண்டும் வருது. பாஜக வந்த உடனே ஜூன் 10ஆம் தேதி அவரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் அமைச்சராகிறார். அதற்கு பிறகு மத்தியில பாஜக வந்ததற்கு பிறகு நாங்கள் என்ன கேள்விப்படுகிறோம் என்றால், இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அடம் பிடிக்கிறாங்க இல்லையா, சைன் பண்ண முடியாதுன்னு, அவர்களை லீவ்ல போக சொல்லிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாநிலத்துல சக்கரபாணி துறையில இருக்கக்கூடிய கோபால் IAS மற்றவர்கள் எல்லாம் ரெடியா இருக்கு, ஆல்ரெடி சைன் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த ஒரு அதிகாரி அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க மத்திய அரசாங்கத்துல. அந்த அதிகாரியை லீவ்ல போக சொல்லிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய JDயை வைத்து சைன் போட வச்சு ஜூன் 29ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி நீங்க பாக்குறீங்க ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ அந்த EDFCஐ யாரு லீவ்ல போக சொன்னது அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் கண்டுபிடிச்சு சொல்வாரா, இல்ல நம்ம விஸ்வகுரு மிஸ்டர் மோடி கண்டுபிடிச்சு சொல்லுவாரான்னு நமக்கு தெரியாது. கேட்போம், யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவங்கள யார் லீவ்ல போக சொன்னாங்க, யார் அதற்கு அடுத்த கட்டி இருக்கக்கூடிய அதிகாரிய சைன் போட வச்சாங்க, எப்படி இந்த மாதிரி ஊழல்கள்லாம் கண்ணு முன்னாடி இப்படி அப்பட்டமா செய்யறீங்க அப்படின்னு நீங்க நல்லா பார்க்கணும். வெளியில என்னலாமோ சண்டை நடக்கிற மாதிரிலாம் நம்ம பாக்குறோம், ஆனா உள்ளுக்குள்ள ஊழல் கூட்டணி எவ்வளவு வலுவா இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு பக்கம் திமுக அரசு, இன்னொரு பக்கம் பாஜக அரசு. பாசிசமும் பாயாசமும், பாசிசத்தோடய உட்காந்து பாயசம் சாப்பிட்டதை நம்ம இந்த டெண்டர்ல தான் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இல்லையா? சரி, நம்ம இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி இருக்கிறாங்க இல்லையா, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இவங்க தான் ஷெட்யூல் ரேட்டையே முடிவு பண்றாங்க. 2019 சர்க்குலர்ல நீங்க பார்க்கலாம், எப்படி சந்தை நிலையை வைத்து மார்க்கெட் சர்வே செய்து இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி முடிவு பண்ணணும் ரேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட் ஏதோ எங்களுக்கு தெரியாத ரேட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி தான் டெண்டர் போடுவதற்கு முன்பாக 288 ரூபாய் தான் மார்க்கெட்ல இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் கோபால் அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில இல்ல, அதுக்கு முன்னாடி ஜெகநாதன் இருந்தாரு, ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. ஜெகநாதன் எல்லாம் 5 மாசம் அந்த சீட்ல உட்கார வச்சு அமிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் தான் கிறிஸ்டிக்கெல்லாம் இந்த டெண்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, இவ்வளவு விலையில எப்படிங்க கொடுக்க முடியும் இருப்பாரு. அவர் அமிச்சிட்டு தான் கோபாலை கொண்டு வராங்க. கோபாலை கொண்டு வந்து இந்த டெண்டர் கிறிஸ்டிக்கு கொடுக்கறதுக்காகவே. பட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டேட் லெவல் கமிட்டி ஏற்கனவே டெண்டர் போடுவதற்கு முன்பு மார்க்கெட் சர்வே பண்ணி 288 டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதுல இருந்து 1 ரூபா கூட கொடுக்கலாம், 1 ரூபா குறைச்சு கொடுக்கலாம். எப்படி 598 ரூபாய்க்கு கொடுப்பீங்க? எவ்வளவு பெரிய மோசடி! இவ்வளவு பெரிய மோசடியை மோடி அரசாங்கமும் ஸ்டாலின் அரசாங்கமும் செஞ்சிருக்கிறாங்க. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா முதல் 5 நாட்கள்ல போனாதான் பொருள்கள்லாம் கிடைக்கும். எப்படி கூட்டத்துல அடிச்சு மக்கள் போக வேண்டிய நிலைமைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நிலைமை? உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கு. நான் 20வது நாள் போனாலும் கிடைக்கணும், 30வது நாள் போனாலும் கிடைக்கணும், எந்த நாள் போனாலும் கிடைக்கணும் இல்லையா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா இந்த மாதிரி 1000 கோடியை கொண்டு போய் கிறிஸ்டி கையில கொடுத்தீங்க, ஊழல் செஞ்சீங்க அப்படின்னா ரேஷன் துறையில போதுமான பணம் இருக்காது மக்களுக்கு பொருள் வாங்க. அப்போ மக்களுக்கு போதுமான பொருள் வாங்கப்படலை அப்படின்னு சொன்னா குறைவான பொருள் தான் ரேஷன் கடைக்கு இறங்கும். அதனாலதான் இன்னைக்கு நீங்க அடிச்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன். இன்னைக்கு நீங்க ரேஷன் கடையில போய் முதல் 1 வாரத்துல அடிச்சு பிடிச்சு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நிலைமை இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் மோடி அரசும் ஸ்டாலின் அரசும் செய்யக்கூடிய இது போன்ற ஆயிரக்கணக்கான கோடி ஊழல்கள். ஏற்கனவே நம்ம 2021 கொடுத்த 2000 கோடி கிறிஸ்டி ஊழல் மேல இதுவரைக்கும் FIR போடாம ஏமாத்திட்டு இருக்கு திமுக அரசு. இதுவரை கிறிஸ்டிய பிளாக் லிஸ்ட் பண்ணல.
ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு எப்படி திமுக அரசு அதே கிறிஸ்டியோட கூட்டு சதி பண்ணி அதே கோபால் ஐஏஎஸ் திரும்ப கொண்டு வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். மற்றொரு பக்கம் பாஜக அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல கிறிஸ்டி நிறுவனத்திடம் இருந்து, ரொம்ப முக்கியமா 2018 கிறிஸ்டி ரைடு செய்யப்படுது இன்கம் டாக்ஸ்ல இருந்து. அதற்கு பிறகு வரிசையாக பிஜேபிக்கு கிறிஸ்டி நிறுவனம் டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனம் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட் தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. முக்கியமாக 2024 அந்த டெண்டர் அப்ரூவ் பண்ண காலகட்டத்தில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6 கோடிக்கு மேல கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனம் பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனம் 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. பிரகலாத் ஜோஷி உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க கர்நாடகால இருந்து தான் வரீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனம் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் எல்லாம் எப்படி மாட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் எல்லாம் தெரியாதா உங்களுக்கு? எப்படி உங்க துறைகளை இவ்வளவு பெரிய ஊழல் அனுமதிச்சீங்க? ஒரு பக்கம் பாஜக 12 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்குறீங்க கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனத்துக்கிட்ட இருந்து, இன்னொரு பக்கம் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் உங்கள் துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மோடி? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிரகலாத் ஜோஷி? உங்க துறையில நடக்கக்கூடிய இந்த ஊழல் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த டெண்டர் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமர் மோடி, சக்கரபாணி அமைச்சர், பிரகலாத் ஜோஷி அமைச்சர், திமுக, பாஜக, இவர்கள் இந்த கள்ள கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கள்ள கூட்டணியினால இன்னைக்கு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஊழல் கூட்டணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். செய்வாங்களா? தெரியாது. ஆனா நாம போராடும், நாம தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். மக்களுடைய கேள்விகள் மூலமாகத்தான் இன்னைக்கு பாதிக்கப்படுவது நாம தான். அப்ப மக்களாகிய நாம தான் இதன் மீது தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதன் மூலமாகத்தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 1000 கோடியில இப்பதான் 8 மாசம் 9 மாசம் முடிஞ்சிருக்கு. 300-400 கோடி ஆல்ரெடி இழந்துட்டோம். நாம கேள்வி கேட்டு சப் கான்ட்ராக்ட் விடக்கூடாது, விட்டுட்டு இருக்கிறாங்க. நேரடியா நீங்க இன்னைக்கு ரத்து பண்ணீங்கனாலே 600-700 கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும் இந்த டெண்டர்லயே. அதனால இவங்களை பண்ண வைக்கணும். இவர்களை இந்த டெண்டர் உடனடியாக ரத்து செய்ய வைக்கணும். இதன் மீது இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். கிறிஸ்டி போன்ற ஊழல்வாதிகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்படணும். நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகள், பொது ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும்.